ஹாய் ஃபேமிலிஸ். இன்னைக்கான மிலிமலாக்கில் நாங்கள் மாட்டுத்தாவணியில் காய்கறி வாங்க போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அப்படியே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லில் அன்றைக்கோட அல்லு போட்டுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேட் பண்ண நீங்கள் ஜாலியாக வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு மகிழனை பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணி மாட்டுத்தாவணியில் நாங்கள் காய்கறி வாங்க போயிருக்கோம். ஒரு டைமிங்கில் போகிறீங்க அப்படின்னா காய்கறி ரேட் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக நாங்கள் பைக்கில் போகும்போது சார்ஜஸ் 10 rupees வாங்கினாங்க. இப்போ காரில் எடுத்துகிட்டு போயிருந்தோம். 60 rupees சார்ஜஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது ரொம்ப மோசமான ஒரு விஷயங்க. எல்லாருமே நார்மலாக காய்கறி வாங்கணும் அப்படின்னும் போது தினமும் வருவாங்க. டெய்லியும் வந்து 60 ரூபா கொடுக்குறோன்னா 10 நாளைக்கு 600 ரூபா ஆச்சு. இதை யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேள்வி கேட்கலாம். எனக்கு கேள்வி கேட்கணும்னு தோணுது. எந்தெந்த டைமிங்லாம் நீங்கள் காய்கறி வாங்க போகிறீங்க அப்படின்னா காய்கறி ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டைமிங் சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் 1 week வரைக்கும் காய்கறி வாங்கி வைக்கிறீங்கன்னா மாட்டுத்தாவணியில் வாங்குறீங்கன்னா காய்கறி உங்களுக்கு கெட்டு போகாது. நான் என்னென்ன காய்கறிலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நம்ம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அப்படியே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் அழுத்தி. அதே மாதிரி நாங்கள் எக்ஸிட் ஆகும்போது நிறைய பேர்கிட்ட காசு வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் கொடுக்காமலே போயிட்டாங்க.